அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம தல்பீனா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு நம்மளுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா பார்லி. இந்த பார்லி ஒரு 1/2 கப் எடுத்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அது ஓவர் நைட் சோக் ஆனதுக்கப்புறம் காலையில் எடுத்து அது மிக்சியில் நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஊற வச்சுருந்த பார்லி மட்டும்தான் போட்டு அரைச்சேன். அது கூட நீங்கள் முந்திரி, பாதாம் எது வேணுமோ ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1/2 லிட்டர் மில்க் ஊற்றிருக்கேன். அது கூடவே 2 டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த பால் நல்லா கொதிக்க விடலாம். பால் இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பார்லி பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்து விடணும். கை விடாமல் கொஞ்சம் நேரம் கலந்து விடணும். அது வந்து திக்காகிடும். இந்த ரெசிபி நிறையா பேருக்கு தெரியும். பட் எனக்கு இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். இது வந்து ஒன்றும் இல்லை, பார்லி வச்சு செய்கிற ஒரு கஞ்சி ரெசிபி தான் இது நம்ம இஸ்லாமில் முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இது மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, பாடி வீக்காக இருக்கும்போது குடிக்க சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாடிக்கு எனர்ஜியும் மைண்டுக்கு கம்ஃபர்ட்டும் கொடுக்குற ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இது நம்ம எல்லாருமே சாப்பிடணும். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்ற ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அதில் நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பேரிச்சம்பழம் சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை நம்ம கிரைண்ட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாப் பண்ணி சின்ன சின்னதாக சாப் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். சுகர் வந்து பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரை விட நாட்டு சர்க்கரை போட்டால் இதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. தல்பீனா ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக நம்ம சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து டேட்ஸ், அப்புறம் வந்து பம்ப்கின் சீட், அதுக்கப்புறம் ஆல்மண்ட், கேஷ்யூ எல்லாமே சேர்த்துருக்கேன். கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ் நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.